ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சூர்யா கூட சிங்கிள் ஆக்ட்ரஸ், அதாவது ஒரே ஒரு கதாநாயகி ஒரு படம் மட்டும் நடித்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 20 கதாநாயகி நம்ம சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்ல. அது என்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா கூட ஒரு கதாநாயகி ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்க படங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 20 கதாநாயகிங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். 20 கதாநாயகி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவிதா சர்மா அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 23வது வயசில் காதலே நிம்மதி அப்படிங்கிற படத்துக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இதில் முரளியும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம பிரீதா விஜயகுமார் தாங்க. பிரீதா விஜயகுமார் சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 23வது வயசில் சந்திப்போமா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் பிரீதா விஜயகுமார் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட. இதில் வந்து நம்ம சூர்யா விஸ்வா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மானசா அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. மானசா அப்படிங்கிற கதாநாயகி பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 24வது வயசில் பெரியண்ணா அப்படிங்கிற படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. நம்ம சூர்யா கூட விஜயகாந்த் நடிச்சிருக்காப்புலங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நாலாவது கதாநாயகியை பார்த்துடலாம். நாலாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 26வது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம சூர்யா கூட விஜயலட்சுமி ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் விஜயும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தாங்க. ஸ்னேகா சொன்னோடனே உங்களுக்கு எந்த படம் நினைவுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. 2002ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 27வது வயசில் உன்னை நினைத்து அப்படிங்கிற படத்தில் ஸ்னேகா ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படத்தில் நம்ம சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. இந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 27வது வயசில் ஸ்ரீ படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. ஏழாவது கதாநாயகியை பார்த்துக்கலாம், ஈசா தியோல் அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. இவங்க வந்து 2004ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 29வது வயசில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம சூர்யா கூட மாதவனும் சித்தார்த்தும் நடிச்சிருக்காப்புலங்க. எட்டாவது கதாநாயகியை பார்த்துடலாம். எட்டாவது கதாநாயகி பூமிகா தாங்க. பூமிகா சொன்னோன்னே உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் சொல்லிடுங்க. 2006ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 31வது வயசில் ஜில்லன்ட்டு ஒரு காதல் படத்தில் பூமிகா நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல நம்ம பூமிகா. இந்த படத்தில் நம்ம சூர்யா கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா 2 கதாநாயகி ஒரே படத்தில் சிங்கிளாக நடிச்சிருக்காப்புலங்க. அந்த கதாநாயகி யார் பார்த்தீங்கன்னா ரம்யா சமீரா ரெட்டி அப்படிங்கிற 2 கதாநாயகி நம்ம சூர்யா கூட ஒரே ஒரு படங்கள் தான் நடிச்சிருக்காப்புல. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 33வது வயசில் வாரணமாயிரம் படம் தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சமீரா ரெட்டி அப்படிங்கிற கதாநாயகி வந்து 2 கதாநாயகி சிங்கிளாக தான் நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகி நடிச்சிருக்காப்புல நம்ம சிம்ரனும். இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. கிருஷ்ணா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லங்க அப்பா பையன் கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம தமனா தாங்க. தமனா ஒரே ஒரு படம் தான் சூர்யா கூட நடிச்சிருக்காப்லையா? ஆமாங்க, ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 34வது வயசில் அயன் படம் தாங்க. இந்த படத்தில் தமனா ஒரே ஒரு முறை தான் சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இதில் தேவராஜ் வேலுசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருப்பாப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா பிரியாமணி தாங்க. பிரியாமணி ஒரே ஒரு படம் தான் நம்ம சூர்யா கூட நடிச்சிருக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 35வது வயசில் ரத்த சரித்திரம் அப்படிங்கிற படத்தில் ஒரே ஒரு முறை தான் நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட பிரியாமணி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி ரெட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் தாங்க. ஸ்ருதிகாசன் சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் தான் என்ன படம்ட்டு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ருதிகாசன் வந்து 2011ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 36வது வயசில் 7ஆம் அறிவு படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இதில் போதி தர்மர் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க.
இதுவரை 12 படங்கள் சிங்கிள் ஆக்டர்ஸ் பார்த்தாச்சு. 13வது ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஜல் அகர்வால் தாங்க. காஜலோட சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 37வது வயசில் மாட்டான் படம் தாங்க. இந்த படத்தில் காஜல் அகர்வால் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல நம்ம சூர்யா கூட. இதில் அகிலன் விமலன் அப்படிங்கிற கேரக்டரில் ட்வின்ஸாக நடிச்சுப்பாப்புல நம்ம சூர்யா. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிங்க? இந்த படத்தில் உள்ள பாட்டு கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 14வது கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம அமலாபால் தாங்க. அமலாபால் 2015ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 40வது வயசில் பசங்க 2 படத்தில் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சுப்பாப்புல. இதில் சூர்யா வந்து டாக்டர் தமிழ்நாதன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுப்பாப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தாங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரே ஒரு முறை தான் சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 43வது வயசில் தானா சேர்ந்த கூட்டம் தாங்க. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரே ஒரு முறை தான் சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து இனியன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க. நம்ம 15 கதாநாயகியை பார்த்தாச்சு. 16வது கதாநாயகி நம்ம சாய் பல்லவி தாங்க. சாய் பல்லவி சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 44வது வயசில் NGK அப்படிங்கிற படத்தில் தான் சாய் பல்லவி நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் வந்து நந்தகோபால குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 17வது கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுரளி அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. இவங்க வந்து 2020ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 45வது வயசில் சூரரை போற்று அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காப்புல. இந்த படத்தில் வந்து நெடுமாறன் ராஜங்கன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. 18வது கதாநாயகி பார்த்தீங்கன்னா லியோஸ்மோல் ஜோஸ் அப்படிங்கிற கதாநாயகி தான். 2021வது வருஷத்தில் சூர்யாவுடைய 46வது வயசில் ஜெய் பீம் படத்தில் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா பிரியா அருண்மோகன் தாங்க. இவங்க சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல. இவங்க நடித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022வது வருஷம் சூர்யாவுடைய 47வது வயசில் எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் ஏஆர் கண்ணபிரான் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. அதுக்கடுத்து இன்னும் வெளிவர ஒரே ஒரு படம் தாங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 10வது கதாநாயகியை பார்த்துடலாம். தியோஸ் பதானி அப்படிங்கிற கதாநாயகி தாங்க. இவங்க வந்து சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் நடிச்சுக்காப்புல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 49வது வயசில் கங்குவா படம் தாங்க. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தில் திசா பதானி அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல நம்ம சூர்யா கூட. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கதாநாயகி நம்ம சூர்யா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க. அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த ஜோடி நம்ம சூர்யாவுக்கு பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.